கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம யோவான் 11வது அதிகாரத்தில் ஒரு வசனம் பார்க்கலாம். அது 15வது வசனம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. யோவான் 11ன்றது லாசரு உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு அதிகாரம். ஸோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து லாசருவை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது என்ன வார்த்தைன்னு 11வது அதிகாரம் 15வது வசனம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஸோ ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் லாசரு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அங்கே இராததுனால நான் சந்தோஷப்படுறேன். ஏன்? ஒருவேளை அங்கே இருந்திருந்தாருன்னு அவர் அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த தருணத்திலிருந்து லாசருவை காத்திருப்பார். லாசரு மரித்திருக்க மாட்டான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்தோன்னே ஏசு கிறிஸ்து அங்கே இராததுனால் அவர் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா லாசரு மரித்துட்டான். இப்போ போகும் பொழுது லாசருவை மரணத்திலிருந்து உயிர்த்தலை செய்யும் பொழுது இது நோய்வாய்ப்பட்ட லாசரு குணமாகிறத விட இன்னும் ஒரு பெரிய அதிசயம். ரைட்? ஸோ அவர் சந்தோஷத்துக்கு இது ரெண்டுமே காரணம் அல்ல. அவர் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து லாசருவை நோய்வாய்ப்படுத்ததிலிருந்து குணமாக்குறதுலையோ அல்லது மரித்த லாசருவை உயிர்த்தெழுகிறதுலையோ அவர் சந்தோஷப்படலை. தன்னுடைய கிரியை குறித்து தன்னுடைய பலத்தை 10 பேருக்கு காமிக்க போகிறோம், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரியாக இயேசு கிறிஸ்து யோசிக்கலை. இயேசு கிறிஸ்து சந்தோஷத்துக்கு காரணம் என்னென்னு, இவருடைய சீஷர்கள் அவரை இன்னும் அதிகமாக விசுவாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாயிற்று. ரைட்? அதாவது நம்மளுடைய விசுவாசம் கர்த்தருடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருது. இன்றைக்கி நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கர்த்தரை விசுவாசிக்கலாம். கர்த்தர் அந்த சூழ்நிலை மரித்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அதை அவர் உயிர்த்தெழச் செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கும் பொழுது அந்த ஒரு விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா கர்த்தருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைலை கொண்டு வருது. ஸோ எல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது இல்லையா? வசனத்திலேயே ஒரு வசனம் என்னென்னா எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். ரைட்? அது என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரீத்தியாக இருப்பது என்பது கூடாத காரியம். ரைட்டு? என்ன கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய முகத்தில் ஒரு ஸ்மைல் வருது. அது சந்தோஷத்தை கொண்டு வருது. ஸோ ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நான் அங்கே இராததுனால நீங்கள் விசுவாசி உள்ளவர்கள் ஆகிறதுக்கு ஏது உண்டென்று கண்டு நான் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்றார். ஆமென். தேங்க்யூ ஸோ மச்.